ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங் இல்லை, ஒரு vlog பார்க்க போகிறோம். இது தான் ஃப்ராங்க்ஃபர்ட் மெயின் ட்ரெயின் ஸ்டேஷன். இது எந்த ஊர்லேருந்து ஐரோப்பாக்குள்ளே எங்கே ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வந்தீங்கனாலும் இங்கே தான் உங்களுக்கு ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து இறங்குவீங்க. இங்கே இறங்கி தான் வெளியாகி ஃப்ராங்க்ஃபர்ட் பக்கம் நீங்கள் சுற்றி பார்க்குறது போகிறது. நீங்கள் பார்க்குறது இது தான் மெயின் ட்ரெயின் ஸ்டேஷன். இது ஐரோப்பாலே ஃப்ராங்க்ஃபர்ட்டில் உள்ள ட்ரெயின் ஸ்டேஷன் தாங்க பெருசு. நாங்கள் இது ஒரு வீக்கெண்டு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் தான் இருக்கிறோம். வீக்கெண்டு சரி ஃப்ராங்க்ஃபர்ட் மெயின் சிட்டியில் போய் அஞ்சப்பர் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்திருக்குது. இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா நல்ல வெயில். நார்மலாக இங்கே இன்னும் வெயில் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இங்கே கொஞ்சம் நல்லா வெதராக இருந்துச்சு. ஸோ வெளியில் போய் ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு அஞ்சப்பர் ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குது. இப்போ நாங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. நீங்கள் பார்க்குறது ட்ராமு. இந்த வந்தாச்சு அஞ்சப்பர் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு. யாரும் போகலன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இங்கே போனோம், நார்மலாக போனோம். ஆனால் அங்கே போட்டிருந்துச்சு பஃபெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வீக்கெண்டுங்கிற வாசி பஃபே வந்து 19 யூரோ 19 யூரோ 90 சென்ட்ஸ் போன்று இருந்துச்சு. நார்மலாக வீக் டேஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியிலே மெனு கார்டெலாம் இருந்துச்சு, அங்கேயே பார்த்தோம். ஓகே, ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட், அதுவும் நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக போகாதங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பஃபே ஆரம்பித்தாச்சு பாருங்கள். நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. பிரியாணி இருந்துச்சு, ஜீரக சம்பா பிரியாணி தான், நல்லா இருந்துச்சு. ஒயிட் ரைஸ் இருந்துச்சு, சாம்பார், பாக்கி வெஜிடபிள் குருமா, நிறைய ஐட்டம்கள் இருந்துச்சு. சேலட் இருந்துச்சு, அதுக்குள்ளே சாஸ், சன்னா மசாலா, நான் அன்லிமிட்டடாக கொடுத்தாங்க. பப்படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது பொஃபேங்கிற வாசி நிறைய ஐட்டம் இருந்துச்சுங்க. எல்லாமே நம்ம சாப்பிட்டு பார்க்குறதுக்கு சுத்தமாக வயிறில் இடமே இல்லை. எல்லாத்தையுமே ஒரே டைம்லேயே நம்ம சாப்பிட்டும் பார்க்க முடியாது. மற்றபடி அங்கே இருந்த பஃபேல எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே பெரிய காரம்லாம் போட மாட்டாங்கல்ல, ஜெர்மன்காரவங்க காரம்லாம் கம்மியாக தானே போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. மேங்கோ லஸ்ஸி இருந்துச்சு, அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். பானிபூரி அதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அது பஃபேட்டில் இல்லை, எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வாங்கி சாப்பிட்டது. மேத்தி லஸ்ஸி, நன்னாரி சர்வத், நம்ம ஊர் நன்வாரி சர்வத் இருந்துச்சு. கடைசி அந்த பஃபேட்லேயே இருந்துச்சு பாயாசம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப பாயாசம் தான். ரெஸ்டாரண்ட்ற தீம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்தியா ஃபீலிங் கிடச்சிச்சு. இந்தியாவில் உள்ள ரெஸ்டாரண்ட் போனால் எப்படி ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நாங்கள் 3 பேர் போய் சாப்பிட்டோம். 3 பேர் பஃபெட் சாப்பிட்டோம். இன்னொன்று ஒரு 2 டிஷ் ஆர்டர் பண்ணோம். அதுக்குள்ளது 75 யூரோஸ் வந்துச்சுங்க. இது ரீசனபிள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக இதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.